திரு குமரகுருட்டிருந்தே போயிடலாம் அப்படின்னு. விஜய் எதை நோக்கி பயணிக்க போகிறார்? பாஜகவை எதிர்க்க போகிறார், மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறார். மாநில கட்சிகள் என்ன குரலை ஒலிக்கிறதோ விஜய் அதே குரலை ஒலிக்கிறார் அப்படின்றப்போ பாஜக எதிர்ப்பு இங்கே தெளிவாக தெரியுதா? பாஜகவுக்கு அது புரியுதா? முதல்ல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லும் போது எங்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொன்னார். ஏன்னா எல்லாரும் அரசியலுக்கு வரணும், படிச்சவங்க எல்லாம் வரணும், அதுவும் நல்ல பணம் சம்பாதித்து பணம் தேவையில்லை என்கிற நபர்கள் வரணும், ஊழலுக்கு எதிராக இருக்கணும்லாம் சொன்னாங்க. எல்லாமே நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்தோம். இந்த வருங்கால சந்ததினா ஒரு பெரிய தலைவராக எதிர்பார்க்குறாங்கன்றதுலாம் உண்மை. ஆனால் இன்னைக்கு அவர் பேசுனது பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் புரிதல் எப்படி வேணும்னா, நீட் ரெண்டு விஷயம். ஒன்று மெரிட்ஸ், நீட் வேணுமா வேணாமான்றது ஒரு மெரிட்ஸ். இன்னொன்று மெரிட்டே இருக்கட்டுங்க, தமிழகத்துக்கு வேண்டாம். இது ரெண்டு விஷயம் தான் இருக்கு. மெரிட் ஆல்ரெடி டிசைடட், சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு, கொடுக்க முடியாது, மெரிட்ல நடத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு எக்ஸப்ஷன் கேட்டாங்க பாருங்க, அவர் கேட்டார் பாருங்க, எக்ஸம்ஷன் கேட்கறாங்க தமிழ்நாடு. அதை சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸம்ஷன் கேட்கும்போது கன்சிடர் பண்றோம், என்ன பாயிண்ட்ல கேட்கறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, நீட் எதிர்ப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா, அங்க சிபிஎஸ்இ பசங்க தான் நல்லா மார்க் வாங்குறாங்க, ஸ்டேட் போர்டு பசங்க ரொம்ப கம்மியாகிறாங்கன்னா அது உண்மையாக இருந்தால் தரவுகளை கொடுங்க, நாங்கள் கன்சிடர் பண்றோம்னு சொன்னாங்க. அடுத்த நாள் தரவு கொடுத்தாங்க, பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு அதிகமாக இருந்துச்சு, சிபிஎஸ்இ கம்மியாக இருந்துச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்ன வாதம் என்னன்னா, இதை எடுத்துக்கிட்டு நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுத்தோம்னா நாளைக்கு இந்தியா முழுக்க இருக்க அத்தனை ஸ்டேட்டும் கேட்டாங்கன்னா நீட் எல்லாத்துக்கும் விலக்கு கொடுக்கணும், இது நீர்த்து போகும், எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய ஹர்டில் இருக்கு, அவரால் மூவ் பண்ண முடியல. இது தமிழக அரசு முழுக்க முழுக்க அரசியல் செய்து நம்ம முதலே சொல்லிட்டோம். அதிமுக ஏற்கனவே ஒரு தடவை இது அனுப்பிச்சாங்க, அங்கிருந்து ஜனாதிபதி வந்துச்சு, வந்ததை நான் தான் அங்க கோர்ட்ல ஆஜரான, நான் தான் எடுத்து கொடுத்தேன். அன்னைக்கு தான் முதல்ல எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு நீட் ஆல்ரெடி டிசைடட். என்னன்னா ரிஜெக்டட்னு சொல்லல, வித்ஹெல்டுன்னு போட்டிருந்தாங்க. வித்ஹெல்டுன்னா ரிஜெக்ஷன் தான் அர்த்தம். ஜனாதிபதி இதில் ஆஃபீஸில் வித்ஹெல்டுன்னு சொன்னாங்கன்னா ரிஜெக்ஷன். அதை அவங்க மறைச்சாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டோம். இரண்டாவது முறை திமுக அனுப்பிச்சது, இப்போ திருப்பி அனுப்புது. இது அரசியல். நாங்கள் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், திருப்பியும் கேட்குறோம், அதிமுகவோ திமுகவோ சுப்ரீம் கோர்ட்டில் இம்ப்ளீட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் தான் ஒரே தரவு. ஏன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஆதரிக்கிறோம், எங்கள் கட்சி ஆதரிக்கிறது தெளிவாக இருக்கு. எங்ககிட்ட நீங்கள் எக்ஸம்ஷன் எதிர்பார்க்காதீங்க, சுப்ரீம் கோர்ட் போங்க, சுப்ரீம் கோர்ட்ல எக்ஸம்ஷன் வாங்கிக்கிங்கன்னு எனக்கு தெளிவு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, திருப்பி அதே பழைய திமுக அதிமுக அதையே சொல்லிட்டு நல்லா வந்துட்டே இருந்துச்சு. திடீர் ஒன்றிய அரசு இருப்பாருங்க, நாங்க முடிவு பண்ணிட்டோம், சரி சரி இவர் அப்படிதான் போறாரு, அந்த பக்கம் தான் போறாரு. ஏன்னா ஒன்றிய அரசுன்ற வார்த்தையை 2021 வரைக்கும் எல்லாரும் அமைதியா மத்திய அரசுன்னாங்க. யாரு டிஆர் பாலுவே தன்னை மத்திய அரசு மத்திய அமைச்சர்னு சொல்லிட்டு இருந்தவர். ஒரு சுவிட்சை போட்டாங்க டிஎம்கே, இன்று நைட்ல இருந்து எல்லாரும் ஒன்றியம் கூப்பிடணும்னு. எல்லா ஊடகம் ஒன்றியம் சொல்லிச்சு. ஊடகம் சொல்லலாம், திமுக சொல்லலாம், கூட்டணி கட்சிகள் சொல்லலாம். அவர் ஒன்றியம் சொல்லும் போது தான் இவர் திருப்பி பழைய வழியிலே போறாரு. அவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு, அதனால பாஜக விமர்சிக்கிறான்னு சொல்லல. திமுக அதிமுக எடுத்த நிலையே எடுத்துருவோமே, சேஃபா நம்ம எதுக்கு வேற எடுத்துக்கணும்னு நினைச்சாருன்னா இது வாக்கு வங்கி அரசியல் சார்ந்தா இல்ல, அப்படி நினைக்கிறாரு. ஆனா மக்கள் இன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இதுக்குதான் அதிமுக திமுக இருக்க ஏற்கனவே பெரிய கட்சிகள், இது எதுக்கு ஒரு விஜய் வரணும்? விஜயிடம் எதிர்பார்த்தது என்னன்னா, மக்கள் நேர்மையான அரசியல். ஏன்னா அவர் பணம் முக்கியம் இல்ல, படித்தவர். அதனால அவர் பீக்ல இருக்கும் போதே அவர் இஷ்யூஸ் பேசுறதா ஏன் பார்க்க மாட்டீங்க, இது பாலிடிக்ஸாவே பாக்குறீங்களா? அதுதான் ஒன்றியம் சொன்னேன். இஷ்யூ பேஸ்டா இருந்தா கூட புரிதல் நீட்டை மட்டும் பேசினா இல்ல, புரிதல் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். அப்ப என்ன சொல்லிருக்கணும் அவரு, எனக்கு நீட்டை பத்தி தெரியாது, ஆனா எக்ஸம்ஷன் வேணும்னு கேட்கும்போது மாநிலத்துக்கு கொடுக்குன்னு சொன்னா மாநில சுயாட்சி, மாநில உரிமை பத்தி போறாருன்னு விட்டுடலாம். நீட் மொத்தமா சரியில்லைன்னு சொல்லி இருந்தா மாநிலத்தை பத்தி பேசக்கூடாது. நீட் வேணும் வேணா, அட்லீஸ்ட் மாநிலத்துக்காக எக்ஸம்ஷன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கும் போது திருப்பி அதே அதிமுக திமுக பழைய அதே அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு திருப்பியும் விஜய் என்ற ஒரு நபர் தேவையில்லை, தாவாக்கா தேவையில்லை என்ற கருத்து. ஓகே, திரு லயலாமணி, விஜய் ஒன்றிய அரசுன்னு சொல்லி இருப்பதன் மூலமாக விஜய் எந்த பக்கம் போறாரு, எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்ன்றது தெளிவாயிருச்சுன்னு பாஜக பாக்குறாங்க. மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் சொன்னாங்க, எங்கள் தளபதி அவர்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான ஒரு வாதம். அவர் அட்வொகேட், படித்தவர். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றிய அரசு தானே இருக்கு, ஒன்றிய அரசு தானே இருக்கு, அதுல என்ன தவறு இருக்கு? ஒன்றிய அரசே ஒன்றிய அரசுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏன் கோவம் வருது? இப்ப பாஜகவினர் ஒன்றிய அரசுன்னு சொல்றது இல்ல, இப்ப அவர் கேக்குறது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்தியாவை ஒன்றிய அரசுன்னு சொன்னா என்ன தவறுன்ற. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நடுவண் அரசு அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம சட்டத்தின் பிரகாரம் தான் சொல்றோம், ஒன்றிய அரசுன்னு சொல்றோம். ஒன்றிய அரசுன்னு சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. உடனே எங்களை திமுகவோட நீங்க தொடர்பு படுத்தி பேசுவதே தவறு. நாங்கள் மக்களுக்கானவர், மண்ணுக்கானவர்கள், மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்க வந்தவர்கள். நீங்க சொன்னீங்கல்ல, தாவேக்காவிற்கு ஒரு கொள்கை நிலைப்பாடே இல்லாம வந்தாங்க,
இந்த நீட்டு குறித்து பேசும்போது தான் எந்த சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க நீங்க சொன்னீங்களா? மூன்று பக்க அறிக்கையில இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க, கொள்கை நிலைப்பாடு இல்லாம வந்தாங்க. அதாவது என்னன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்போ அந்த பெயர்ல வந்து தெரியும், இல்ல அவங்க கொள்கையில சொல்றப்போ அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு தெரியும். ஆனா வெற்றி கழகம்ன்ற பேர்ல எந்த பயணம் அப்படின்னு தெரியல. ஆனா இப்போது அவங்களுடைய பயணம் தெரியுது. அந்த மூன்று பக்க அறிக்கையிலே மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம், எங்களுடைய அரசியல் என்பது சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல், ஜனநாயக அரசியல், மதசார்பின்மை அரசியல், ஒற்றுமை அரசியல், சம உரிமை சம வாய்ப்பு அரசியல்ன்றாங்களே. இதை விட கொள்கை உங்களுக்கு என்ன வேணும்? இதான் எங்களுடைய கொள்கை. அப்போ இந்த நீட் வேண்டாம் என்று திமுக சொல்லல, தமிழ்நாடு மக்கள் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் சொல்கிறார்கள். ஐயா ஏகே ராஜனுடைய கமிட்டி என்ன சொல்கிறது? தமிழ்நாட்டு மக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கப்பட்டு மாணவர்களிடம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த அறிக்கையை தான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை தான் எங்கள் தலைவர் அவர்கள் அந்த அறிக்கையை நான் வரவேற்கிறேன், அந்த நீட் விலக்கு மசோதாவை நான் வரவேற்கிறேன் சொல்றாரு. அப்ப அந்த நீட் விலக்கு மசோதா வருவதற்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள். அவர்களுடைய கருத்தை தானே ஏகே ராஜன் கமிட்டி முன்னெடுத்திருக்கு. ஓகே, நீங்க ஒன்றியம் அப்படின்றதுக்கு ஓகே, அரசியலமைப்புல என்ன இருக்குன்னு கேக்குறீங்க. மாநில சுயாட்சி பத்தி விஜய் பேசுறாரு, மாநிலங்களுக்கு உரிமை கொடுங்க, தமிழக மக்களுடைய உரிமைகளை கொடுங்க, அதுக்கு மதிப்பு கொடுங்கன்னு கேட்கிறாருன்னா அது தமிழகத்துடைய குரல் தானே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் ஒழிக்கக்கூடிய குரலையே விஜய் ஒழிக்கிறாரு, இவர் எப்படி மாற்று அப்படின்னு கேட்கிறாரு. அது கட்சிகளுடைய குரல் கிடையாது, அதுதான் தவறான ஒரு பார்வை. அது மக்களின் குரல், தமிழ்நாட்டு மக்களின் குரல், தமிழ்நாட்டின் சமூக நீதி குரல், தமிழ்நாட்டின் சமத்துவ குரல், தமிழ்நாட்டின் ஒற்றுமைக்கான குரல். நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று ஒரே ஒரு கட்சியை தவிர தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் போராடுது, எல்லா மக்களும் வீதியில் நின்று போராடுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம், டெல்லி தலைநகரில் ஆர்ப்பாட்டம், இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்திருக்கிறாங்க. பிஜேபி கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கின்ற பெரும் மரியாதைக்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நான் சொல்லுகிறேன், மருத்துவராக இருந்த நான் சொல்லுகிறேன், நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம், நீட் தேவையற்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மருத்துவரா இருந்தவரே சொல்றாரு இந்த தேர்வு என்பது மிக கடினமானது, மாநில உரிமைக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களை மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குதுன்னு சொல்றாங்கல்ல. மாநிலங்கள்ல நடந்த ஆர்ப்பாட்டம் நீட் வேண்டான்னு இல்ல, இந்த வருஷம் நீட்ல நடந்த குளறுபடிக்காக. ஐயா சரியா பார்க்கல, நிரந்தர நீட் விலக்கு வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாடு மட்டும், தமிழ்நாட்டில் நிரந்தர நீட் விலக்கு தமிழ்நாடு மட்டும்தான். ஓகே, நான் காயத்ரி அவங்ககிட்ட கொண்டு போக வரும்போது ஒரு பொது குரல், மாணவர்கள் சார்ந்த குரலை விஜய் வெளிப்படுத்தியிருக்கார். இது வந்து அரசியல் குரலா நீங்க பார்க்கணுமா? திமுக சொல்லியிருக்கு, அதிமுக சொல்லியிருக்கு, பாமக சொல்லியிருக்கு, நீங்க பார்க்கணும். மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை விஜயே நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சியில இதை பத்தி பேசாம வேற எங்க பேச முடியும் மேடம்? இதுக்கு அரசியல் சாயம் பூசுவது சரியா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.